அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ள நான் உங்கள் மஞ்சுநாத குருக்கள் வந்திருக்கிறேன். நண்பர்களே, இந்த வீடியோ கிளிப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம பேக்ரவுண்ட்லாம் செக் பண்ணிவிட்டு, நம்ம ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு, மணி மாலையெல்லாம் தெரியுதான்னு செக் பண்ணிவிட்டு, அப்படி குனிஞ்சு பார்க்கும்போது, நிமிர்ந்து பார்க்கும்பொழுது, அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கே, அங்கங்கே வெள்ளை தெரியுது, அங்கங்கே கேப் இருக்கு. நம்மளுடைய வயது நிமித்தமாக ஏற்படக்கூடிய மாற்றங்களை நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறோம், எப்படி கொண்டாடுறோம், அதற்குண்டான ஆயத்த வேலைகளில் நம்ம எப்படி இறங்குறோம், அதை பார்த்து நம்ம பயப்படுறோமா, அதை கொண்டாடுகிறோமா, அதை கவனித்து உன்னித்து யாராவது கேட்கிறார்களா, அவர்கள் உறவினர்களா, நண்பர்களா, நெய்பர்ஸா? இந்த அனுபவம் எல்லார் வாழ்க்கையிலும் வரக்கூடியது. முகப்பொலிவு குறைவதோ, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸோடைய வேகம், உற்சாகம் குறைவதோ பார்க்குறோம். நம்மலாம் 80s 90s கிட்ஸுங்கிறதுனால இந்த சைக்கிள் அப்படி ஒரு பெடலில் ஒரு காலால் மிதிச்சுக்கிட்டு அந்த ரைட் லெக் அப்படி மேலே போட்டு வண்டி ஓடும் போதே மேலே உட்காந்துக்கிறது. ஒரு 20 வருடம் கழித்து அது முடிய மாட்டேங்குது. அது மேலே ஆர்வம் இல்லாமல் போயிடுது. அந்த சமயத்தில் நம்ம கையில் பிஎன்டபிள்யூவில் வந்துடலாம். இருந்தாலும் அந்த சைக்கிளை பார்க்கும் பொழுது, யாராவது சைக்கிள் ஓட்டிகிட்டு போகும்போது நம்மளுடைய பழைய நினைவுகள் வருது இல்லை, அந்த தெம்பு நம்மக்கிட்ட இருக்கா? அந்த தெம்பு நம்ம விட்டு நீங்கி போயிட்டதுனால நமக்கு பலகீனமாக நம்ம நினைத்து நம்ம துக்கம் அடைகிறோமா? இல்லை இன்னும் நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு இதுலேருந்து 3 மடங்கு வயது முதிர்ந்தாலும் நான் அதை பற்றிலாம் கவலைப்பட போகிறதில்லை, நான் உற்சாகமாக இருக்கிறேன், நான் செயல்திறனோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்ணுறவர்களையும் நாம் பார்க்கலாம். இதை மாதிரியான அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்தால் அதை எப்படி நீங்கள் கொண்டாடினீர்கள், எப்படி நீங்கள் அதை கடந்து வந்தீங்கிறத பகிர்ந்து கொள்ளுங்கள்.